Good morning, friends. Today we are talk about the 20th century essay. இந்த 20th century essay அப்படின்போது மோஸ்ட்டாக எந்த ரைட்டர்ஸ் வருவாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ் தான் வருவாங்க. அவங்கள பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். இப்போது எஸ்ஏவுடைய ஆரிஜின்லேருந்து 20th century மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் பாப்புலர் எஸ்ஏயிஸ்ட் வரைக்குமே நம்ம பார்க்குறோம். இப்போது the word essay comes from the French word essay means attempt or try out. இப்போ எஸ்ஏ அப்படின்னும் போது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா ஃப்ரெஞ்ச் வேர்ட்லேருந்து வந்தது. அதுக்கு மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை பண்ணுறது, சும்மா ஒரு அட்டம்ப்ட் அப்படின்னு சொல்கிறது தான் அதனுடைய மீனிங். Essays expressing personal opinions, exploring ideas and sharing information. இப்போ எஸ்ஏ அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஆத்தருடைய பர்சனல் ஒப்பீனியன், அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அவர் என்னென்னலாம் பார்த்தாரு, அவர் என்னென்னலாம் நினைக்கிறாரு, அவருடைய ஐடியாஸு, அதை வந்து ரீடர்ஸ்க்கு அவங்களுடைய ரைட்டிங்ஸ் மூலயமா அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுவாங்க அந்த எஸ்ஏஸில். and be written in variety of styles including formal, informal and creative. இதுக்கு எஸ்ஏஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்டைல்ஸ்லாம் இருக்குது. ஒரு ஃபார்முலாக எழுதுறது, இன்ஃபார்முலாவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஷியேட்ஸ், அப்புறம் க்ரியேட்டிவாகவும் ரைட் பண்ணுறதும் நிறையவே இருக்குது. இந்த எஸ்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக், ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ், ஆத்தருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸும் அதே மாதிரி சொசைட்டியில் என்னென்ன விஷயம்லாம் நடக்குது அப்படின்றதையும் எஸ்ஏ மூலியமாகவும் கொடுக்கலாம். எஸ்ஏ டாபிக்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலர் ஒரு டாபிக் கொடுத்துட்டு அதுக்கு ரிலேட்டடாக தான் அந்த எஸ்ஏவை அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ எஸ்ஏ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஷார்ட்டாக அப்படி இல்லைனா லாங்காகவும் இருக்கலாம். நிறையா வெரைட்டி ஆஃப் ஸ்டைல்ஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ எஸ்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 500 வேர்ட்ஸ், மினிமம் 500 வேர்ட்ஸ் டு 5000 வேர்ட்ஸ் வரைக்கும் அதில் வந்து ரைட் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படி அது நம்மளுடைய இது உள்ள எஸ்ஏ வந்து யார் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா மைக்கேல் டி மான்டேங்ஸ். இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ரைட்டர். இவர் வந்து எந்த செஞ்சுரி பார்த்தீங்கன்னா 16th century. இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு எஸ்ஏயிஸ்ட். மைக்கேல் டி மான்டேங் எந்த செஞ்சுரி அப்படின்னா 16th century நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணுது. இவருடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா பை டிஃபரிங் மீன்ஸ் வி அட்டைன் த சேம் எண்ட். இது அதான் அவருடைய எஸ்ஏ. இங்கேருந்து தான் நமக்கு எஸ்ஏ அப்படின்ற இதுவே ஃபார்ம் ஆச்சு 16th century. மான்டேங் 1533 to 1592 இவருடைய இயர் இஸ் கன்சிடர்ட் டு ஹாவ் இன்வென்டட் த எஸ்ஏ ஜான்ரா. இவர் தான் அந்த எஸ்ஏ ஜான்ராவை இன்வென்ட் பண்ணது. ஹி பிகேன் ரைட்டிங் இன் 1571 ஆஃப்டர் சஃபரிங் எ சீரீஸ் ஆஃப் பர்சனல் ட்ராஜடிஸ். இவளுக்கும் சில பர்சனல் ட்ராஜடிஸ் இருக்கும். அவருடைய அந்த சஃபரிங்ஸ்க்கு அப்புறம் தான் 1571க்கு அப்புறம் தான் அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த எஸ்ஏவை அவர் எழுதினார். அவருடைய லைஃப்பில் நிறையா ட்ராஜடிஸ்லாம் நடந்திருக்கு. திஸ் எஸ்ஏஸ் எக்ஸ்ப்ளோர் சர்ச் டாபிக் சைல்டு ரியரிங், சூசைட், சாலிட்யூட், டெஸ்டினி, டைம், கான்ஷியஸ்னஸ் அண்ட் டெத். இந்த தீம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவருடைய லைஃப்லேயும் நடந்திருக்கும். அதேமாதிரி மற்றவங்க லைஃப்லேயும் ஏதாவது நடந்திருக்கும். ஒரு பர்சனுடைய லைஃப்பில் என்னென்னலாம் நடந்திருக்கோ அதெல்லாம் வச்சு தான் இவங்க தீம்ஸாக இன்க்ளூட் பண்ணி இந்த எஸ்ஏவெல்லாம் அப்போது 16th century அவங்க எழுதியிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற செஞ்சுரிக்கும் முன்ன இருந்த செஞ்சுரிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த எஸ்ஏ ரைட்டிங்ஸில் நம்ம பார்க்கலாம். மான்டேங் ரோட் ஃபெமிலியர் எஸ்ஏஸ். மான்டேங் அதிகமாக எந்த எஸ்ஏஸை எழுதுவாங்க அப்படின்னா ஃபெமிலியர் எஸ்ஏஸ் தான் அதிகமாக எழுதுவாங்க. இந்த ஃபெமிலியர் எஸ்ஏஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இது வந்து ஷார்ட்டாக இருக்கும், ஒரு கேஷுவலாக ரிலாக்ஸாக எழுதுறது, ஒரு ஹியூமரஸ் மிக்ஸாக இருக்கும். அதுதான் ஃபெமிலியர் எஸ்ஏன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் எழுதுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு ஷார்ட்டாக ஒரு ஃபார்மலாகவே இருக்காது, ஒரு கேஷுவலாக எடுத்து என்ன தோணுதோ அதை எழுதுவாங்க. அதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெமிலியர் எஸ்ஏஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே ஃபெமிலியராக இருக்கும் அந்த மாதிரி. மான்டேங்ஸ் ரைட்டிங் ஸ்டைல் இஸ் ஃப்ரீ, ஓரல், இன்ஃபார்மல், பர்சனல், கான்க்ரீட் அண்ட் ஸ்பான்டேனியஸ். அவருடைய ரைட்டிங் ஸ்டைல் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும், ஓரலாக இருக்கும், இன்ஃபார்மல், பர்சனல், கான்க்ரீட் அப்படின்போது ரியாலிட்டியை சொல்கிறது தான் கான்க்ரீட். இமேஜினேஷன் இருக்காது, ஃபுல்லாக ரியாலிட்டியை சொல்கிறது தான் கான்க்ரீட். ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு சொல்கிறது எதை பற்றியுமே யோசிக்காமல் அவங்க மைண்ட்லேயும் அவங்களுடைய தாட்ஸில் என்ன வருதோ அப்படியே ரைட்டிங்கில் எழுதுறது தான் அந்த ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை பற்றியுமே யோசிக்காமல் என்ன தோணுதோ அதை பேப்பரில் எழுதி ரீடர்ஸ் கொடுக்கறது தான் அந்த ஸ்பான்டேனியஸ் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங்.
இப்போது நெக்ஸ்ட் 17th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஸே. இந்த இங்கிலீஷ் எஸ்ஸேவுக்கு யார் வந்து ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் பேக்கன். ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஸே அப்படின்னு சொல்லுவோம். இவருடைய இயர் பார்த்தீங்கன்னா 1561 to 1626 in 17th century. Sir Francis Bacon wrote essays in English. In fact, he is considered the first English essayist. இவரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் எஸ்ஸேயிஸ்ட் அப்படின்னு இவரை நம்ம சொல்லுவோம். இவர் அதிகமாக எந்தெந்த சப்ஜெக்ட்ஸை பற்றி எழுதியிருப்பார் அப்படின்னா டெத், ஃபியர், ஃப்ரெண்ட்ஷிப், ட்ரூத், ஸ்டடீஸ், ட்ராவல், அட்வர்சிட்டி, என்வி, லவ், இதை பற்றி தான் அவர் அதிகமாக எழுதியிருப்பார். இவர் வந்து ஃபார்மலாக எழுதியிருப்பார். 16th செஞ்சுரியில் மைக்கேல் டி மாண்டின் வந்து ஃபெமிலியர் எஸ்ஸஸ் எழுதியிருப்பார். பட் இங்கே இருக்கிற 17th செஞ்சுரி அப்படின்னும் போது இவர் வந்து ஃபார்மல் எஸ்ஸேஸ் தான் எழுதியிருப்பார். ஃபார்மல் எஸ்ஸே அப்படின்னும் போது ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். அதில் இன்ட்ரொடக்ஷன் இருக்கும், பாடி ஆஃப் த கண்டென்ட் இருக்கும், கன்க்ளூஷன், ஒரு ஆர்டர் வைஸ், ஒரு கொலாஜிக்கல் ஆர்டர் வைஸ் வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. அதுதான் வந்து ஃபார்மல் எஸ்ஸே. Bacon's essays are known for their rhetorical style, which includes metaphors, analogies and vivid imagery. இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் எல்லாமே அவங்க அப்போவே யூஸ் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. ஃப்ரான்சிஸ் பேக்கனுடைய ஒரு மோஸ்ட் ஃபேமஸ் எஸ்ஸே அப்படின்னா ஆஃப் ட்ரூத் அப்படின்றது தான். திஸ் எஸ்ஸே த ட்ரூத் இஸ் அச்சீவ்டு த்ரூ ஹார்ட் ஒர்க் அண்ட் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் reluctant to work hard. Truth diminishes human freedom. The real reason people dislike the truth is that people are involved in lies, which Bacon said is a natural but false love of lies. People like lies. இதில் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ருத்தையும் லைஸையும் உண்மையையும் பொய்யும் வச்சு சொல்கிறாங்க. அதிகமாக மக்கள் எல்லாருமே ட்ருத்தை விரும்பாத காரணம் அவங்க எல்லாருமே அதிகமாக பொய் சொல்கிறதுனால தான். ஸோ அவர் அந்த லைஃபோடைய அந்த பீப்புளை வந்து நல்லா அனலைஸ் பண்ணி அந்த சொசைட்டியில் பீப்புள் எப்படி இருந்தாங்க அப்படின்றத அவருடைய ஆஃப் ட்ரூத் அப்படின்ற எஸ்ஸே மூலிமா அவர் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு நான் ரீடர்ஸ்க்கு. இப்போது 20th செஞ்சுரி எஸ்ஸேயிஸ்ட்டை நம்ம பார்க்குறோம். இந்த 20th செஞ்சுரி அப்படின்னும்போது த கிரேட் சேஞ்சஸ் அதிகமாக அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்திருக்கும், புதுசாக வந்திருக்கும். நிறைய டிஃப்ரென்ஷியேட்ஸ் பண்ணியிருக்கலாம். 16th செஞ்சுரியும் சரி, 17th செஞ்சுரியும் சரி, 18th 19th தவிர்த்து இந்த 20th செஞ்சுரியில் நிறைய டிஃப்ரென்ஷியஸ் சேஞ்சஸ் நிறையா வந்திருக்கு. நமக்கு கொடுத்துக்கிற இந்த சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி 20th செஞ்சுரி எஸ்ஸேயிஸ்ட். இப்போ நம்மளுடைய அந்த லெசனுக்கு ஏற்ற டாப்பிக்கை நம்ம இங்கே வந்துட்டோம். இந்த 20th செஞ்சுரியில் தான் அதிகமாக சொசைட்டிலையும் பொலிட்டிக்கல் சேஞ்சஸையும் நிறைய நடந்திருக்கு. புதுசாக இன்வென்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. வேர்ல்டு வார் 1, இந்த கோல்டு வார், சயின்டிஃபிக்காகவும் டெக்னாலஜிக்கலாகவும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. டெலஃபோன், சவுண்ட் ரெக்கார்டிங், மூவிஸ், டெலிவிஷன், ஏர்பிளான்ஸ், அட்டாமிக் வெப்பன், ஜெனடிக்ஸ் எக்ஸட்ரா. இதனால் இந்த 20th செஞ்சுரிலையும் வேர்ல்டோடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. த ரைஸ் ஆஃப் த பர்சனல் எஸ்ஸே. 20th செஞ்சுரியில் பர்சனல் எஸ்ஸேஸ் அப்படின்றது தான் ஃபெமிலியாக இருக்குது. 16th செஞ்சுரியில் மைக்கேல் டி மார்ட்டின் வந்து ஃபெமிலியர் எஸ்ஸே ஃபாலோ பண்ணார். ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஸேயிஸ்ட் அதை ஃப்ரான்சிஸ் பேக்கன் அவர் என்ன எஸ்ஸே ஃபாலோ பண்ணார் அப்படின்னா ஃபார்மல் எஸ்ஸேஸ் தான் ஃபாலோ பண்ணார். இங்கே 20th செஞ்சுரியில் அதிகமாக ரைட்டர்ஸ்லாம் எதை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா பர்சனல் எஸ்ஸேஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அந்த பர்சனல் எஸ்ஸேஸ் அப்படின்றது எதெல்லாம் கொடுக்குன்னா ஒரு பர்சனுடைய தாட்ஸ், ஃபீலிங், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் எது மூலயமான இந்த சொசைட்டி மூலயமாவும் அதிகமாக தெரிய வந்திருக்கு. Personal essays were often used to explore topics such as identity, sexuality and politics. இந்த ஐடென்டிட்டி, பாலிட்டிக்ஸ், செக்ஷுவாலிட்டி இது எல்லாமே 20th செஞ்சுரியில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிகினிங் ஆஃப் 20th செஞ்சுரியை நம்ம என்னென்னு சொல்லணும்னா மாடர்னிசம் அப்படின்னு சொல்லணும். இது பேர் தான் வந்து மாடர்னிசம். இந்த மாடர்னிசம் எங்கேருந்து பிகின் ஆச்சு அப்படின்னா 1900 அதுலேருந்து 1940s அதுக்குள்ளே தான் இந்த மாடர்னிசம் வந்திருக்கு. இந்த மாடர்னிஸ்ட் ரைட்டர்ஸ் எல்லாமே 19th செஞ்சுரிக்கும் இந்த 20th செஞ்சுரிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க 19th செஞ்சுரி ரைட்டர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக தான் இந்த 20th செஞ்சுரி ரைட்டர்ஸ் வந்து அவங்களுடைய ரைட்டிங்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. Instead, they experimented with new forms and techniques. இவங்க 20th செஞ்சுரி ரைட்டர்ஸ் அதிகமாக ஒரு புதுசாக டெக்னிக்கெல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் அ ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், நரேஷன் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன். இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது இது ஒரு டெக்னிக். இதை ஃபஸ்ட்டு யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வில்லியம் ஜேம்ஸ். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் தான் வந்து ஜேம்ஸ் விர்ஜினியா உல்ஃபும் ஜேம்ஸ் ஜாய்ஸும் வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு வில்லியம் ஜேம்ஸ் தான் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய புக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜி, அதில் அவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. This led to a new kind of essay that was more personal, introspective and experimental. இது ரொம்ப பர்சனலாக இருக்கும். இந்த 20th century ரைட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பர்சனலாகவும் அவங்களுடைய ஓன் தாட்ஸ், அவங்களுடைய ஓன் ஃபீலிங்ஸ், அவங்க வந்து ஒரு நியூ ஐடியாஸை சொசைட்டிக்கு கொண்டுட்டு வர்றது தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. இதில் மோஸ்ட்டாக நான் சொன்னீங்களா ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றவங்க வந்து ஜேம்ஸ் ஜாய்ஸ், விர்ஜினியா உல்ஃபு, அவங்க எல்லாமே வந்து மாடர்னிஸ்ட் ரைட்டர்ஸ் இன் 20th century. டிஎஸ் எலியட் அவங்களும் இருக்காங்க. மெனி அதர் டெவலப்மெண்ட்ஸ் இன் எஸ்ஏ ரைட்டிங் இந்த 20th century. இந்த 20th centuryயில் முன்னே சொன்னது தான் அதே பாயிண்ட்ஸ் தான் இங்கே ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ரைட்டர்ஸ் பிகின் டு யூஸ் இட் டு எக்ஸ்ப்ளோர் தேர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐடியாஸ். அவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸும் ஐடியாஸும் தாட்ஸ் ஃபீலிங்ஸை தான் இவங்களுடைய ரைட்டிங்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய பேக்ரவுண்டு, அவங்களுடைய ஹிஸ்ட்ரி, அவங்களுடைய ஆரிஜின்ஸ் எல்லாமே இந்த புக்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. 20th centuryயில் எஸ்ஐஸ்ட் மோஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஃப் எலிசன், ஜார்ஜ் ஆர்வெல், ஜேம்ஸ் தர்பர், ஆல்டாஸ் ஹக்ஸ்லி அண்ட் இபி ஒயிட். இதில் அதிகமாக நியூ ஃபார்ம்ஸ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸும் இதில் அதிகமாக எமோஷன்ஸும் அதிகமாக இருக்கும். இந்த 20th centuryயில் எமோஷன்ஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 20th century ரைட்டர்ஸ் அவங்களுடைய தீம்ஸை வச்சு எழுதக்குள்ள ரீடர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த மாதிரிலாம் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. நியூ மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. They are not identified and difficult to understand their new ideas and forms. To explore a wide range of topics from politics and society to personal experience and reflections. Personal experience ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட் தான். இந்த சொசைட்டி, பொலிட்டிக்கல், செக்ஷுவாலிட்டி, அவங்களுடைய பர்சனல் ஃபீலிங்ஸு அது எல்லாமே தான் இன்க்ளூடாக இருக்கும். We are coming into the main points. 20th century essay writers யார் பார்த்தீங்கன்னா கில்பர்ட் கேட் செஸ்டர்டன், ஆல்ஃப்ரட் ஜார்ஜ் கார்டினர், எட்வர்ட் வெரால் லூகாஸ், கிளிவ் ஸ்டாப்பிள்ஸ் லீவிஸ், சர் ஹென்ரி மேக்ஸ் பீட்பாம், ஜான் பாயிண்டான் ப்ரெஸ்லி. இவங்கலேருந்து நம்ம ஒரு 4 ரைட்டர்ஸை மட்டும்தான் இப்போ பார்க்குறோம். மெயின் ரைட்டர்ஸ், தே ஆர் த மேஜர் ரைட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் கில்பர்ட் கேட் செஸ்டர்டன். இவர் 1874 1936. இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் எஸ்ஐயிஸ்ட், நாவலிஸ்ட், போயட் அண்ட் கிரிட்டிக். இவர் வந்து ஒரு 4000 எஸ்ஸேஸ்க்கு மேலே எழுதியிருக்கிறாரு. மோஸ்ட்டாக நியூஸ் பேப்பர் காலம். இவர் தான் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் எஸ்ஏயிஸ்ட் அப்படின்ற மாதிரி 20th centuryயில் சொல்லியிருக்காங்க. இவர் ஒரு 80 புக்ஸு, 100 போம்ஸ், 200 ஷார்ட் ஸ்டோரிஸ் ரைட் பண்ணியிருக்காரு. இவர் யார் மூலியமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்கார் அப்படின்னா ஜார்ஜ் லூயிஸ் பார்ஜஸ். இவர் வந்து கில்பர்ட் கேட் செஸ்டர்டனை எட்கர் ஆலன் போ கூட கம்பேர் பண்ணியிருக்காரு. ஏன்னா எட்கர் ஆலன் போ வந்து காத்திக் அதிகமாக எழுதுகிறவர். ஸோ எட்கர் ஆலன் போவுக்கு ரிலேட்டடாக கில்பர்ட் கேட் செஸ்டர்டன் அவருடைய ரைட்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஜார்ஜ் லூயிஸ் பார்கர் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஜார்ஜ் லூயிஸ் பார்கர் அப்படின்றவர் என்ன அர்ஜென்டைன் ரைட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செஸ்டர்டன்ஸ் ரைட்டிங்ஸ் கன்ஸ்டன்ட்லி டிஸ்பிளேட் விட் அண்ட் எ சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அதிகமாக வந்து இவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஹியூமர் தான் அதிகமாக வந்து சூஸ் பண்ணி எழுதுவார். இவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே பேரடாக்ஸ் அப்படியே இருக்கும். எதை பற்றி மோஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா வேர்ல்ட், கவர்மெண்ட், பாலிட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஃபிலாசபி, தியாலஜி, அப்புறம் அதர் டாபிக்ஸ். இவரை வந்து நம்ம என்னன்னு சொல்லணும்னா பிரின்ஸ் ஆஃப் பேரடாக்ஸ் அப்படின்ற ஒரு ரெஃபர் பண்ணி நம்ம சொல்லுவோம். இவரை சிஎஸ் லீவிஸ் அப்படின்ற ஒரு கிரிட்டிக், சிஎஸ் லீவிஸ் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மாஸ்டர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸ். சிஎஸ் லீவிஸ் ஜிகே செஸ்டர்டன்னா சொல்லியிருக்கிறார். இவருடைய மோஸ்ட் எஸ்ஸேஸ் அப்படின்னா ஆர்த்தோடாக்ஸி, ட்ரெமெண்டஸ் ட்ரஃபல்ஸ், த எவர்லாஸ்டிங் மேன். நெக்ஸ்ட்டு ஜிகே செஸ்டர்ஸ்னுடைய ஸ்டைல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஆர்டினரி ஒரு திங்ஸோட ஆப்ஜெக்டோட ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணுற மாதிரி தான் அவர் வந்து எழுதுவார். அதனால தான் இவர் ஒரு பிரின்ஸ் ஆஃப் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இவருடைய ஒர்க் பார்த்திங்கன்னா எ பீஸ் ஆஃப் சாக். இந்த பீஸ் ஆஃப் சாக் அப்படின்ற எதை அவர் மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா ஒரு பீஸ் ஆஃப் ஒரு சாக். அந்த சாக்கை எதுவும் கூட அவர் கம்பேர் பண்ணிடுற அப்படின்னா ஒரு யூனிவர்ஸு, த வேர்ல்டு, அந்த நம்ம உலகத்தை கூட அவர் கம்பேர் பண்ணிப்பார். இதுதான் அவர் சொல்கிறாரு. ஒரு சின்ன ஒரு பொருளை நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி லெவலுக்கு நம்ம திங்க் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார்.
செகண்ட் ஒன் ஆல்ஃப்ரட் ஜார்ஜ் கார்டினர். இவர் 1865 to 1946. இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் எசேயிஸ்ட், ஜேர்னலிஸ்ட் அண்ட் சோஷியல் கமெண்டேட்டர். இவர் வந்து என்ன, அவருக்கு ஒரு பென் நேம் இருக்கும், என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஆல்ஃபா ஆஃப் த ப்ளா. ஆல்ஃபா ஆஃப் த ப்ளா. இவர் வந்து இவருடைய ஃபேமஸ் எஸ்ஸே கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா மெனி ஃபொரோஸ் அண்ட் ப்ரொஃபர்ட்ஸ் ப்ரைஸ்ட் அண்ட் கிங்ஸ் இன் 1924, லீவ்ஸ் இன் த ஒன் 1923, பெபல்ஸ் ஆன் த ஷோர் 1916. இவருடைய ரைட்டிங் ஸ்டைல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நரேட்டிவ். இவருடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ், இவருடைய வேர்ட்ஸ் எல்லாமே ரீடர்ஸ் படிக்கல ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு ஃபீலிங் தான் கொடுக்கும். அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணி எழுதியிருப்பார். இவர் அதிகமாக ஹிஸ்டாரிக்கல் இல்யூஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி எழுதிப்பார். கார்டினருடைய எஸ்ஸே அதிகமாக விஸ்டம், சோஷியல் கிரிட்டிக்கை பற்றி இருக்கும். இவர் டெக்னிக்ஸ் என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணார் அப்படின்னா ஹியூமர், ஐரானி அண்ட் சட்டையர். இதோட எஸ்ஸேஸ் எப்படி இருக்கும்னா யூனிஃபார்ம்லி எலிஜென்ட் விச் மீன்ஸ் ஒரு குட்டாக ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ரீடர்ஸ் ஒரு அட்ராக்டிவ் வேர்ட்ஸ் அந்த ஒரு ஸ்டைலில் கொடுத்துருப்பாரு. கிரேஸ்ஃபுல், ஹியூமரஸோடு இருக்கும். இவருடைய மோஸ்ட் ஃபேமஸ் புக் என்ன அப்படின்னா ஆன் த ரூல் ஆஃப் த ரோட். இதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா the rule of the road is a curious thing. It is the rule that everybody knows but nobody obeys. It is a rule that everybody breaks but nobody complains. It is a rule that everybody loves but nobody takes seriously. இது வந்து ஒரு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ். அங்கே இருக்கிற சொசைட்டியை ஒரு அனலைஸ் பண்ணி இதை வந்து நமக்கு ஒரு ரீடர்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காரு. ஆன் த ரூல் ஆஃப் த ரோடு. இப்போ ரோட்டில் நடக்கக்குள்ளே நமக்குலாம் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுவாங்க. ஆனால் பீப்புள் வந்து பீப்புள் வந்து அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஆனால் அந்த ரூல்ஸ் போடுறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த ரூல்ஸை வந்து ஒபே பண்ண மாட்டோம். எல்லாருமே அந்த ரூல்ஸை வந்து நம்ம பிரேக் பண்ணுவோம். ஆனால் பிரேக் பண்ணவங்க மேலே இன்னொருத்தவங்க வந்து போயிட்டு என்ன பண்ண மாட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே அதை பார்த்து சிரிப்போம். ஆனால் யாருமே அதை பற்றி சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம். இந்த மாதிரி தான் அவர் அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. தேர்ட் ரைட்டர் எட்வர்ட் வெரால் லூகாஸ் 1868 to 1933. இவர் வந்து ஒரு வெர்சடைல் அண்ட் ப்ரோலிஃபிக் பிரிட்டிஷ் ஆத்தர். E.V. Lucas wrote more than 30 collection of essays. இவர் ஒரு 30 essays எழுதியிருக்கிறாரு. இவருடைய மோஸ்ட் essays பார்த்தீங்கன்னா மேஜர் அப்படின்னா ஓல்டு லேம்ப்ஸ் ஃபார் நியூ அண்ட் ஒன்லி த அதர் டே 1936 பப்ளிஷ் ஆச்சு. இவர் he read a character with wisdom and gravely turned it to fun. he read a character அப்படின்னா ஒருத்தவங்களை நல்லா ஒரு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அந்த கேரக்டரை எந்த அளவுக்கு கொண்டுட்டு வரணுமோ அந்த அளவுக்கு அவர் கொண்டுட்டு வந்து அதை அழகாக முடிப்பார். If he were offered a story, an incident or an absurdity, his mind instantly shaped it with wit and fun. ஒரு அப்சர்டிட்டியை கூட அழகாக வந்து ஒரு ஃபார்முக்கு அழகாக கொண்டுட்டு வந்துடுவார். அந்தளவுக்கு இவருக்கு டேலண்ட் இருக்கு. லூகாஸ் வாஸ் நோன் ஃபார் ஹிஸ் சட்டாரிக்கல் ரைட்டிங் ஸ்டைல். இவர் வந்து மோஸ்ட்டாக சட்டாரிக்கல் ஒரு மோக்க அந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுவார். சோஷியல் கஸ்டம் அது இல்லாமல் ஐரனி வச்சு யூஸ் பண்ணுவார். இவர் நிறைய ஜான்ராஸ் யூஸ் ஜான்ரா இருப்பார். ஹியூமர், எஸ்ஸேஸ், பிளேஸ், பயோகிராஃபிஸ் அண்ட் போயட்ரி. இவருடைய ரைட்டிங்ஸ் ஃபுல்லாமே சிம்பிளாக இருக்கும், லைட் ஹார்ட்டடாக இருக்கும். ஒன் ஆஃப் மோஸ்ட் ஃபேமஸ் எஸ்ஸே பார்த்தீங்கன்னா ஆன் கிவிங் புக்ஸ். இந்த எஸ்ஸே பார்த்தீங்கன்னா லூகாஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா புக்ஸ் தான் வந்து ஒரு பர்ஃபெக்டான கிஃப்ட்டு எல்லாருக்குமே. இந்த கிஃப்ட்டை வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல குட் திங்ஸை தான் வந்து சொல்லித்தருது. நமக்கு ஒரு நியூ ஐடியாஸ், ஒரு நல்ல ஒரு வேர்ல்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுது. புக்கு தான் நமக்கு ப்ரீஷியஸ். சில டைமில் புக்கு நமக்கு அழ வைக்கும், எமோஷன்ஸ் கொடுக்கும், ஃபீலிங்ஸ் கொடுக்கும், தாட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இவர் ரீடர்ஸ்க்கு சொல்லியிருக்காரு. ஃபோர்த் ரைட்டர் கிளிவ் ஸ்டாப்பிள்ஸ் லீவ்ஸ் 1898 to 1963. கிளிவ் ஸ்டாப்பிள்ஸ் லீவ்ஸ் இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர், லிட்ரரி ஸ்காலர் அண்ட் ஆங்கிலிக்கன் லே தியாலஜியன். இவர் வந்து 20th century இங்கிலீஷ் ரைட்டர். இவர் ப்ரொஃபஸரும் கூட எங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில். இவருடைய பெஸ்ட் எஸ்ஸே பார்த்திங்கன்னா த குரோனிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா 1965 பப்ளிஷ் ஆச்சு. இவர் அதிகமாக வந்து எந்த ஜான்ரா அப்படின்னா சில்ட்ரன்ஸ் ஃபேண்டசி ஒர்க் தான் அதிகமாக பண்ணியிருப்பார். இவர் ஒரு கிறிஸ்டியன் ஃபெய்த்து ஃபாலோ பண்ணுற அதிகமாக கிறிஸ்டியானிட்டி இருக்கும். C.S. Lewis used many themes. நிறைய தீம்ஸ் வச்சு இருப்பார். வார், சிவிலிட்டி, ஆர்டர், பர்பஸ், எத்திக்ஸ், கிறிஸ்டியன் அப்பாலஜிட்டிஸ், குட் வர்சஸ் ஈவில், ஹோப், ஃப்ரெண்ட்ஷிப், பிரேவரி எக்ஸெட்ரா. இவருடைய புக்ஸ் எல்லாமே எதை ரிஃப்ளெக்டாக குறிக்கும் அப்படின்னா ஒரு பர்சனுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் குறிக்கும்.
இவர் பர்சனுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவர் எஸ்ஏ மூலயமா சொல்ல வருவார். இவருடைய மோஸ்ட் ஃபேமஸ் எஸ்ஏ அப்படின்னு பார்த்தா மாடர்ன் மேன் அண்ட் ஹிஸ் கேட்டகரிஸ் ஆஃப் தாட். இது வந்து அதிகமாக வெஸ்டர்ன் சொசைட்டியில் இருக்கிற பொலிட்டிக்கலையும் அங்கே இருக்கிற பீப்புள் எப்படி திங்க் பண்ணுறாங்க அந்த கல்ச்சரை பற்றி குடிக்கிறது தான் இந்த புக்கில் வந்து இருக்கும். அவர் அதை தான் சொல்லியிருக்கிறாரு. Lewis was concerned about the abuse of an overly ambitious government. C.S. Lewis is known for his clear, readable and humble writings. இவரோட ரைட்டிங் ஸ்டைல் எல்லாமே கொஞ்சம் சாஃப்டாக ஹம்பிளாக தான் இருக்கும். இவர் அதிகமாக முன்னாடியே சொன்னாலே இவர் வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் ஃபேண்டசி, சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல்ஸ் அதிகமாக அடல்ட்ஸ்க்கும் சரி ஈவன் சில்ட்ரனுக்கும் எழுதுவார். இவருடைய ஸ்டைல் வந்து கான்வர்சேஷனல் லாஜிக்கலாக தான் இருப்பார். இவர் வந்து சிம்பிள் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவார். இவர் வந்து ஜார்கன்ஸ் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டார். ஜார்கன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த வேர்ட்ஸ்லாம் டிஃபிகல்ட் ஃபார் அதர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் வேர்ட். அதான் ஜார்கன் சொல்லுவோம். அந்த மாதிரி யூஸ் இல்லாமல் சிம்பிள் லாங்குவேஜ்லேயே அவருடைய என்ன சொல்ல வர அப்படின்றத அந்த அவருடைய ரைட்டிங்ஸில் அழகாக கொடுத்துருப்பார். இவருடைய எஸ்ஏஸ் பார்த்தீங்கன்னா த அலெகரி ஆஃப் லவ், எ ஸ்டடி இன் மெடிவல் ட்ரெடிஷன் 1936, Rehabilitations and Other Essays 1939, The Personal Heresy, A Controversy 1939, The Problem of Pain 1940, The Case for Christianity 1942. தேங்க்யூ. என்னுடைய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.